வணக்கம் நண்பர்களே, சிபிஎல்லின் சிந்தனை களத்திற்கு உங்களை வரவேற்கின்றேன். தினம் ஒரு திரவியம், மனதுக்கும் உடலுக்கும். ஆசைக்கு அளவில்லை, ஆசையே துன்பத்திற்கு காரணம். இப்படிலாம் நிறைய பழமொழிகள் பெரியவங்கெல்லாம் சொல்லிட்டு போயிருக்கிறாங்க. இருந்தாலும் ஆசைப்படுவதிலிருந்து நாம் விலகுவதே இல்லை இல்லையா? ஆசைப்பட்டு கொண்டே இருக்கிறோம், எல்லாத்துக்கும் ஆசைப்படுறோம். அதில் குறிப்பா பணத்தின் மீது உள்ள அதிகமான பற்றுதல் காரணமாக அதிக வட்டிக்கு ஆசைப்படுகிற மனநிலை இன்னும் நிறைய பேருக்கு இருந்து கொண்டுதான் இருக்கிறது. ஏறக்குறைய என்னுடைய அனுபவத்திலே ஒரு 30 வருடங்களுக்கு மேலாக இந்த ஏமாற்றுக்காரர்களிடம் ஏமாறக்கூடிய மக்களை பார்த்து கொண்டே இருக்கிறேன். தேக்கு மரம் தொடங்கி ஈமு கோழி தொடங்கி அதிக வட்டிக்கு டெபாசிட் பண்ணீங்கன்னா அதிக வட்டி தரேன் அப்படிங்கறதுல இருந்து எல்லாம் ஆரம்பித்து பெரிய பெரிய நிறுவனங்கள் எல்லாம் இழுத்து மூடப்பட்டு நிறைய பேர் அவர்களால் ஏமாற்றப்பட்டு நடுவீதியில் திக்கு தெரியாமல் அலைந்து கொண்டிருப்பதை இன்றும் பார்த்து கொண்டிருக்கிறோம். இப்பொழுது சமீபத்தில் கூட 2 நிறுவனங்கள் தங்களுடைய செயல்பாடுகளை முடக்கிவிட்டு அதில் பணத்தை போட்டவர்களுக்கு எந்த விதமான பலனும் இல்லாமல் தவிக்க விட்டிருக்கிறார்கள். ஏன்? நன்றாக இயங்கிக் கொண்டிருந்த நிறுவனங்கள் ஏன் இப்படி தடுமாற்றத்தை சந்தித்து மக்களுக்கு துன்பங்களை தந்து கொண்டிருக்கிறது? இந்த பெனிஃபிட் ஃபண்டு, சிட் ஃபண்டு, எம்எல்எம் பிசினஸ், இந்த இவ்வளோண்டு சைஸ் நகை சைஸ்ல அதை வச்சீங்கன்னா போதுங்க அப்படின்னு சொல்லி ஆரம்பிப்பாங்க. எம்எல்எம் பிசினஸ்ல எவ்வளவு ப்ராடக்ட்ஸ் நம்மளை ஏமாத்தி கொடுத்துருப்பாங்க, நம்ம ஏமாந்துருப்போம், நாம அடுத்தவங்களுக்கு அறிமுகப்படுத்தி இருப்போம். இதை செஞ்சா அது கிடைக்கும், அதை செஞ்சா இது கிடைக்கும் சொல்லிட்டு எவ்வளவு உழைக்காமல் கிடைக்கின்ற எந்த வருமானமும் நிலைக்காது என்பதற்கு இதெல்லாம் நல்ல உதாரணங்கள். இன்னொன்று, உழைத்து சேர்த்த இறுதி பலன்களை, ஓய்வு பலன்களை எல்லாம் நிறைய பேர் என்ன பண்ணிட்டாங்க, அதிக வட்டிக்கு ஆசைப்பட்டு தங்களுடைய சந்ததிக்கு அவர்கள் நல்லது செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு எண்ணத்தோடு கொண்டு போய் டெபாசிட் பண்ணிட்டாங்க நிறைய பெனிஃபிட் ஃபண்ட்ல. இன்னைக்கு அவ்வளவும் முடங்கி போய் இவர்களுடைய உழைப்பின் மொத்த வருமானமும் என்னன்னா பெத்த பிள்ளைங்களுக்கு கூட தெரியாம கொண்டு போய் செஞ்சிருப்பாங்க. அதனுடைய விளைவா வீட்டுல திட்டு வாங்கிக்கிட்டு குற்ற உணர்ச்சியோடு கூனி குறுகி வாழ்ந்து கொண்டிருக்கிற நண்பர்கள், பெரியவர்கள் ஏராளம். அதனால அளவுக்கு அதிகமாக ஆசைப்படுவதை குறைத்துக் கொள்வதற்கு இது ஒரு எச்சரிக்கை பதிவாகவே இருக்கட்டும். இது ஒரு எச்சரிக்கை பதிவாகவே இருக்கட்டும். நம்முடைய தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகள், தபால் அலுவலகங்கள் இங்கெல்லாம் ரீசனபிளான ஒரு இன்ட்ரெஸ்ட் வட்டி கணக்கிடப்பட்டு நமக்கு டெபாசிட் எல்லாம் என்கரேஜ் பண்றாங்க. எல்ஐசி இருக்கிறது. இந்த மாதிரியான நிறுவனங்கள்ல நம்முடைய பணத்தை முதலீடு செய்து சரியான அளவில் வட்டி கிடைத்தால் போதும் என்ற மனநிலையை பெற்றுக்கொண்டு நம்முடைய வாழ்க்கையில் பாதுகாப்பாக முதலீடு செய்வதற்கு முன்வருவோம். நிறைய விளம்பரங்கள் நம்முடைய சமூக வலைதளங்களை திறந்தா போதும், ஏகப்பட்ட விளம்பரங்கள். ஒன்னு கடன் கொடுக்கறேன்னு ஒன்னு, இல்லைன்னா டெபாசிட் பண்ணுங்கன்னு ஒன்னு. ஒரு பக்கம் நகை வாங்குங்கன்னு சொல்லுவான், இன்னொரு பக்கம் நகையை வைங்க அப்படின்னு சொல்லுவான். எல்லாமே ஆசையை தூண்டி கொண்டே இருக்கின்றன இல்லையா? இந்த ஆசையை கொஞ்சம் அடக்கி வைப்போம். ஆசைகளை கொஞ்சம் அடக்கி வைத்து நம்முடைய பொருளாதார நிலையில் உச்சபட்சத்தை அடைய வேண்டாம், ஆனால் இருப்பதை இழக்காமல் இருப்பதற்கு நாம் முயற்சி செய்வோம். அதுதான் ரொம்ப முக்கியம். இருப்பதையும் இழந்துவிட்டு நாம் தவிக்க கூடாது இல்லையா? இதற்காக தயவு செய்து ஓய்வு பெற்று அதிகமான ஓய்வூதிய பலன்களை பெறுபவர்கள் எல்லாம் உங்க பிள்ளைகள்கிட்ட கொடுத்து அல்லது வீட்டுக்கு தேவையானதை செய்து அமைதியாக இருந்து கொள்ளுங்கள். நிறைய இழந்து நிறைய ரிட்டையர்ட் பர்சன்ஸ் தவிக்கிறாங்க, நிறைய கேள்விப்படுறேன், பார்க்கிறேன். அதனால தயவு செய்து உங்களுடைய உண்மையான வட்டி கிடைக்கக்கூடிய இடத்துல இல்ல சாதாரண பேங்க்ல டெபாசிட் பண்ணி வைங்க, அதுல வர வட்டியே போதும். போஸ்ட் ஆபீஸ்ல டெபாசிட் பண்ணுவீங்க, அதுல வர வட்டியே போதும். அளவுக்கு அதிகமா ஆசைப்பட்டு அறிமுகம் இல்லாத நிறுவனங்கள்ல கொண்டு போய் கொட்டி உங்களுடைய இருப்பதையும் இழந்துவிட்டு தவிக்க வேண்டாம். இதற்காக ஒரு எச்சரிக்கை பதிவாக இதை எடுத்துக்கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். இப்படி யாராவது தவறு செய்ய முன்வரும் பொழுது அதை தடுத்து நிறுத்தவும் நாம் முன்வர வேண்டும். இதற்கான வாய்ப்பாக இந்த தகவல் உங்கள் உள்ளத்தில் பதியும்பாறு நான் இதை வேண்டி கேட்டுக்கொள்கின்றேன். வாழ்க மகிழ்வுடன். இன்றைக்கு உணவு செரிக்கவில்லை, நிறைய பேருக்கு சாப்பிட்டது நெஞ்சிலே நிக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் புலம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்காக நிறைய மருந்து, மாத்திரை அதெல்லாம் செய்யறாங்க இல்லையா? ஒரு எளிமையான ஒரு செயல் கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்க. துவர்ப்பு நிறைந்த பாக்கு,
துவர்ப்பு நிறைந்த பாக்கு, அது கொட்டைப்பாக்கா இருக்கலாம் அல்லது தூள் பாக்கா இருக்கலாம். 2 துகள்கள், சிறிய துகள்கள், 2 துகள்கள் உங்களுடைய நாவில் வைத்துக்கொண்டு சுவைத்துக் கொண்டே இருங்கள். அந்த துவர்ப்பு உள்ளே செல்ல செல்ல உங்களுடைய அந்த உணவு வந்து நெஞ்சில நிக்கிற மாதிரி இருக்கு, அந்த உணர்வு கம்ப்ளீட்டா இறங்கிடும், ஃப்ரீ ஆயிடும். அதை சாப்பிட்டு முடிச்சுட்டு நல்லா கொஞ்ச நேரம் கழிச்சு தண்ணி குடிச்சீங்கன்னா முழுக்க ஃப்ரீ ஆயிடும். இதை எப்பப்பெல்லாம் உங்களுக்கு அந்த உணர்வு இருக்குதோ அப்ப பயன்படுத்துங்க. நல்ல பலன் கிடைக்கும். வாழ்க மகிழ்வுடன்.